பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவஜனமே, இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 103 அதிகாரம் 13 வசனம். இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தகப்பன் ஒரு பிள்ளை தவறு செய்துவிட்டு தகப்பனிடத்தில் வந்து அழுது மன்னிப்பு கேட்கும் போது அந்த தகப்பன் இறங்குவார் இல்லையா? அது போல இன்றைய தினம் நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார். நீங்க அநேக தவறுகள் செய்திருக்கலாம், அநேக பாவங்கள் செய்திருக்கலாம், மறைவான பாவங்கள், யாருமே பார்க்காத இடத்தில் நீங்க பாவம் செய்திருக்கலாம். அந்த பாவங்களுக்கு நீங்க மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு பயந்து நீங்க அறிக்கை இடும்போது தேவன் உங்களுக்கு இறங்குவார். நீங்க கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் அறிக்கை இடுங்க, தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இறங்குவார். நம்ம இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரம் 11 நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதுல இளைய குமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியில் பாதியை வாங்கி கொண்டு அவன் போய் அநேக பாவங்கள் செய்கிறான். பாவங்கள் செய்துவிட்டு அந்த ஆஸ்தி எல்லாம் அழிந்து போன பிற்பாடு அவன் புத்தி தெளிந்து அவன் சொல்லுகிறான், நான் நிறைய பாவம் செய்துட்டேன், என் தகப்பன் கிட்ட போய் நான் அறிக்கை இடுவேன் என்று சொல்லி அவன் எழுந்து வருகிறான். அவன் வரும்போது தன் மனதில் சொல்லுகிறான், தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் வரும்போது, அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் பார்க்கிறார். பார்த்து அவர் என்ன செய்கிறார்? ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். அவனை முத்தம் செய்து வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அவர் அதிகமாக சந்தோஷப்படுகிறார், அவனை மன்னிக்கிறார். அதுபோல இன்றைய தினம் ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நீங்க உங்க பரம தகப்பனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உங்க பாவத்தை முழு மனதோடு அறிக்கை இடும்போது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். உங்க பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் என்ன பண்ணுவார்? நீக்கி போடுவார். நீங்க கலங்க வேண்டாம். நீங்க தேவனிடத்தில் வந்து முழு மனதோடு தேவனுக்கு பயந்து அறிக்கை இடுங்க. இனிமேலும் நீங்க பாவம் செய்யாதீங்க. தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை மன்னிப்பார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்த அநேக பாவங்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்ன தேவன், இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் அறிக்கை இடும்போது இவர்களை மன்னித்து நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்து, எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வருகைக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.